வெல்கம் டு மிஸ்டர் ஜி எடிட்டிங் டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்சாட் ஆப்பில் ஒரு லிரிக்கல் வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஒரு லிரிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நம்ம இன்சாட் ஆப்பில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க. டேரெக்டாக வீடியோ மோடு கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோ மோடு போயிருங்க. ஸோ நீங்கள் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேணால் ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும், ஹெச்டி ஃபோட்டோஸ். அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் எதாவது யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஓகே கொடுத்துருங்க. எடிட்டிங் ஸ்க்ரீன் வந்துடுவீங்க. டேரெக்டாக கேன்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நான் 9:16 ரீல்ஸில் செட் ஆகிற மாதிரி ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோட பிக்சர் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம் தான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரீனில் 2 கையை வச்சு ஜூம் பண்ணிங்கனாலே ஜூம் ஆகும். ஜூம் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே ஆயிரும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் லோகோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு சின்ன பெருக்கல் இருக்கும். கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ் கொடுத்தீங்க அப்படின்னா லோகோ ரிமூவ் ஆயிரும். நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் ஆட் இல்லாமல் லோகோ ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி லோகோ ரிமூவ் ஆகும். இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு 5 செகண்டோ 30 செகண்டோ விளம்பரம் பார்த்த பின்னாடி தான் ரிமூவ் ஆகும். நெட் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா விளம்பரம் லோட் ஆகாமல் அதுவே ரிமூவ் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்திருக்க அந்த ஃபோட்டோவோட டியூரேஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். நார்மலாக டிஃபால்ட்டாக 5 செகண்ட் தான் வரும். நீங்கள் ஒரு 30 செகண்ட் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா 30 செகண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் டியூரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு ஒரு பென்சில் மாதிரி எடிட் இருக்கும். அதில் போயிட்டு எத்தனை செகண்டுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த டைமிங் அடிச்சுட்டு செகண்ட்ஸில் அடிச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட டைமிங் வந்து அட்ஜஸ்ட் ஆகிரும். ஃபஸ்ட்டு 5 செகண்ட் இருந்துச்சு, இப்போ 31 செகண்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மாற்றிடுங்க. ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் ஏதாவது அனிமேஷன், அதாவது ஏதாவது மூமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்க அப்படின்னா கீழே அனிமேஷன் சொல்லி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நிறைய அனிமேஷன் இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன் அவுட் காம்போ லூப் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எது யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? காம்போ யூஸ் பண்ணுங்கள், இல்லை லூப் போய்க்கிங்க. நான் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் ஹார்ட் சிம்பிள் போட்டு ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்லேருந்து 3வது ஆப்ஷன். ஸோ அதை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் எஃபெக்ட் வரும். இதில் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல் வீடியோக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா இந்த எஃபெக்டோட ஸ்பீடை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு அந்த பார் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க 2 பார். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்லோவாகிரும். மேலே இருக்க ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா அனிமேஷன் வந்து அப்ளை ஆகிரும். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ பிக்சர் வந்து எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹார்ட் எஃபெக்டில் ஃபஸ்ட்டு வந்து பிக்சர் ஜூம் ஆகிட்டு அப்புறம் ஜூம் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஜூம் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜூம் அவுட் ஆகிட்டு பழைய பொசிஷன் போயிடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுல 2 விஷயம் இருக்குது. நீங்கள் மேனுவலாக வந்து நீங்களே டெக்ஸ்ட் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை ஒரு லிரிக்கல் வீடியோஸ் வந்து யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு லிரிக்கல் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இன்சர்ட் பண்ண போகிறேன். நீங்கள் டேரெக்டாக டெக்ஸ்ட் போடணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் டெக்ஸ்ட் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணுமோ அதை 2 வார்த்தையே எடுத்து ஆட் பண்ணிவிட்டு டைம் லைனில் எந்த இடத்துல அந்த லிரிக்ஸ் வரணும், எங்கே முடியணும் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் சாய்ஸ். நான் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபைலே வச்சுருக்கேன். ஸோ மேனுவலாக எப்படி பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கு தனி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி வீடியோ வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக பிஐபி அப்படின்னு சொல்லிட்டு கீழே மோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதில் போயிட்டு வீடியோ மோடு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சாங் வந்து ஆட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த சாங்கை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த சாங் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்துடும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்க்ரீனில் சென்டராக. ஸோ சென்டராக வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் பிளெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிளெண்டில் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது அந்த லிரிக்ஸ் மட்டும் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் மட்டும் ப்ளே ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த லிரிக்ஸை உங்களுக்கு ஸ்க்ரீனில் எந்த இடத்துல வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த லிரிக்ஸை வந்துட்டு இப்படி மூவ் பண்ணாலே மூவ் ஆகும். எந்த இடத்துல வேணுமோ அங்கே வச்சுட்டு 2 விரல் வச்சு இப்படி ஜூம் பண்ணி கூட வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் நல்லா தெரியணும் அப்படின்னா நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து விழுந்துடும். ஓகேவா?
ஸோ இதில் வேறு எதுவும் பார்ட்டிகல் மூவிங் டெம்ப்ளேட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த மாதிரி லிரிக்கல் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் எடுத்துக்கலாம். ஸோ பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்கல் ஸ்டேட்டஸ் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சாங்ஸ் வரும். ஸோ அதில் பிடிச்ச லிரிக்ஸ் உள்ள சாங்கை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் ஈஸியாக லிரிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக ஒரு பார்ட்டிகல் மூவிங் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க ஆப்ஷனில் PIP ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு வீடியோ மோட் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் என்ன பார்ட்டிகல் மூவிங் டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை ப்ளே பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்துடும். ஃபுல் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு கீழே பிளெண்ட் அப்படிங்கிற சேம் ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா இதுவும் பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிகல் மூவிங் டெம்ப்ளேட் மட்டும் ஸ்க்ரீனில் தெரியும். அந்த பிளாக் ஸ்க்ரீனில் ஹைட் ஆகிடும். ஸோ சவுண்ட் மட்டும் மியூட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பார்ட்டிகல் விழுகிறது மட்டும்தான் தெரியும். அந்த பிளாக் ஸ்க்ரீனில் ஹைட் ஆகிரும். இது ஃபுல் வீடியோவுக்கு கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் 50 செகண்ட் எடிட் பண்ணும்போது இந்த பார்ட்டிகல் மூவிங் டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட் தான் இருக்கும். அப்படிங்கிற டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா மேலே டூப்ளிகேட்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா இந்த கிளிப்பை வந்து மறுபடியும் நம்ம டூப்ளிகேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ மறுபடியும் கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகி மறுபடியும் உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்துடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் கிளிப்பு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளிப் வந்துடும். ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணி கூட உங்கள் லென்த்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, டெலிட் பண்ணிக்கிறேன். ஒரு கிளிப் போதும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ஒரு லிரிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வீடியோ வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் எடிட்டிங் இன்சாட் ஆப்பில் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே சேவ் கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். 100% முடிஞ்சோடனே கேலரிக்கு வீடியோ வந்துடும். சரிங்களா? ஸோ சிம்பிளான எடிட்டிங் தான். இந்த எடிட்டிங்கில் என்ன டவுட் இருந்தாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எது டாபிக்ஸில் உங்களுக்கு எடிட்டிங் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.